உன் பிள்ளையுடைய முகத்தை பார்த்து ரசிக்க வேண்டிய நிறைய நேரத்தை நீ எதுக்கோ செலவிடுற. இன்றைக்கு மனம் திரும்ப ஆவியானவர் சொல்றார், உன் பிள்ளை வளர்ப்பு தப்பாயிட்டு இருக்கு, உன் பிள்ளை வளர்ப்பு தப்பா போயிட்டு இருக்கு. உன் பிள்ளை வளர்ப்பு சரியா இருந்தா தான் உன்னை கவனிக்க. உன் குழந்தையோடு அதிக நேரம் செலவிட. 17 வயது ஆகும்போது +2 கம்ப்ளீட் ஆயிடுது. அந்த பிள்ளை மேல் படிப்புக்காக எவ்விடத்திலும் செல்லல. 12 வயது வரைக்கும் பக்கத்தில் உள்ள ஸ்கூல் எல்லாம் விட்டுருவோம். +2 முடிஞ்ச பிறகு ஏதாவது ஒரு காலேஜ் போயிடும். அது ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம். அப்போ ஃபோனில் சொல்ல அம்மா அப்பா அப்படின்னு ஒரு வாரத்துக்கு 2 தடவை கூப்பிடும். என்ன சரி தானேங்க? +2 முடிஞ்சுன்னு அந்த பிள்ளை வெளியே போயிடும். இல்லை, அது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்டு கிடக்கும். படிச்சு முடிஞ்சு என்ன கிடைக்கும்? கொஞ்சம் பேசுங்களேன். படிச்சு முடிஞ்சு என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சாலும் அவங்க வீட்டில் இருக்கும், தூர போயிடும். வேலை முடிஞ்சு என்ன கிடைக்கும்? கல்யாணம் கிடைக்கும். அப்போ உங்ககிட்ட எத்தனை வயசு வரை தான் இருக்கும் உங்க பிள்ளை? ஹலோ, 17 வயசு வரையும் தான் உங்க மடி கிட்ட உங்க பிள்ளை. இந்த 17 வயசு வரைக்கும் உங்கள் பிள்ளைகள் முகத்தை கண்டு கண்டு பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து ஜபியுங்கள். அந்த பிள்ளை உங்களை விட்டு விலகவே விலகாது. அந்த பிள்ளை மடியில உட்கார வந்தா தட்டி விடுற. அந்த பிள்ளை உங்ககிட்ட வந்து கதை பேச வந்தா விரட்டி விடுற. போனை வாங்கி கீழே வச்சுட்டு பிள்ளை உட்கார வருது, மிரட்டுற நீ. அப்படி எப்படி நீங்க வந்து இந்த பிள்ளை என்ன கவனிக்கணும்னு நீங்க சொல்ல முடியும்? அந்த பிள்ளை ஒட்டி ஓட்டு வந்துட்டு நீ விரட்ட தானே செஞ்ச. அப்ப அந்த பிள்ளை என்ன நேசிக்கணும்னு நீங்க தேடுற அந்த வயசுல அது விரட்ட தானே செய்யும். நம்ம விதைக்கிறதான் திரும்ப வரும். 17 வயதுக்கு பிறகு மேற்படிப்புக்கும் வேலைக்கும் திருமணம் ஆச்சுன்னா இனி அந்த பிள்ளை உங்கள் மடியில் அமர்வதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ 17 வயசு வரை தான் உங்கள் மடியில் சுதந்திரமாக இருக்கும். அது வரைக்கும் மடியில் தான் உட்கார வைக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கடி மடியில் உட்கார வைக்கணும். தயவு செய்து பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை உங்களோடு சேர்த்து அணைத்து கொள்ளுங்கள். எது வரைக்கும்? +2 கம்ப்ளீட் ஆகிறது வரைக்கும் தகப்பன்மார் தாய்மார் இருந்தால் நான் ஆவியின் நிறைவோடு தாழ்மையை சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை அடிக்கடி அன்போடு கைக்குள்ள அணைத்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைக்கு ஸ்லேட்டும் ரப்பரும் முட்டாய் எல்லாம் வேண்டாங்க. உங்கள் பாசத்தை கொடுத்து பாருங்க, அந்த பிள்ளை தவறாது. அன்பு கிடைக்கல. நம்முடைய குழந்தைகளுக்கு அன்பு மிஸ் ஆகி கிடக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இங்க சர்ச்சில் இருக்கிற சில பிள்ளைகளுக்கு அன்பு குறைவா இருக்கு. தகப்பன் தாயுடைய அன்பு இல்லை. நீங்க சொல்றீங்க ஃபீஸ் கேட்டீங்கன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க நான் போன வாரம் தான் மீன் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க போன வாரம் தான் மொபைல் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க போன வாரம் தான் அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்னு சொல்றீங்க. அந்த பிள்ளை சொல்லுது நீங்க தான் அந்த பிள்ளைக்கு வேணுமா? அப்பாவும் அம்மாவும் நீங்க கொடுத்தீங்களா? உங்களை கொடுத்தீங்களா அந்த பிள்ளைக்கு? இல்லை. படத்தை கொடுத்து எதையும் வாங்கலாம், அப்பா அம்மா வாங்க முடியாது. ஆமென். உண்மையா பிள்ளைகளை இன்று முதல் முகத்தை பார்த்து சிரித்து ஜபிங்க. அந்த பிள்ளை விட்டு போகாது. இங்க இருக்கிற தகப்பன் தாய்களும் திரும்பவும் சொல்றேன், 17 வயசு வரைக்கும் ஒரு நாள் ஒரு 100 முறையாகலும் உங்க பிள்ளைகளை ஆசை தீர பாருங்க, பார்த்து சிரிங்க, அன்போடு கிட்ட கை வச்சு அணைச்சுக்கிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், அந்த பிள்ளை உங்களை பார்க்காம எங்க போயிரும்னு கேட்கிறேன். அது மகளோ மகனோ எங்க வேணா கல்யாணம் ஆகி போட்டோம், அந்த பிள்ளைகள் உங்களை நன்றாக கவனிக்கும். பிள்ளைகள் மேல முதல்ல அன்பு செலுத்துங்கள், நேரம் செலவிடுங்கள்.